ஏசாயா 41 13வது வசனத்துல, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக அவருக்கு கொடான கொடி நன்றி. நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காகவும் இந்த நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். கடந்த 2 மாதங்களை எங்களை கண்மணியை போல நீர் பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளிலும் ஏசப்பா, எல்லா வேலைகளிலும் அப்பா உமது கரம் எங்களை நடத்தின தயவுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகள் அனைத்தையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இந்த 3வது மாதத்துல கூட அப்பா நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசித்த அந்த வசனத்திற்கு ஏற்ப அப்பா எங்களை பயப்படாதே என்று சொல்லி எங்கள் வலது கையை பிடித்து இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்த போகிற உம் கிருபை தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா. யார் யாரெல்லாம் ஏசப்பா என்னென்ன தேவையோடு கர்த்தாவே இந்த மாதத்திலே தகப்பன் என்ன எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கிறார்களோ அப்பா உம்மிடத்துல முழு விசுவாசத்தோடு கூட யாரெல்லாம் ஜெபித்து கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை ஏசப்பா நீங்க சந்திக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரை தொடுங்க தகப்பனே. ஆமீன். உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற உம்மை தேடுகிற பிள்ளைகளா ஏசப்பா ஒவ்வொருவரை நீர் மாற்றுவீராக. அப்படியாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இடத்துல கெஞ்சுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். எந்த பயமும் இராதபடிக்கு நல்ல சரீர சுகம் தந்து ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஞானத்தோடு ஞாபக சக்தியோடு கூட அப்பா இந்த எக்ஸாமை எழுதி முடிக்க நீர் உதவி செய்யும் அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அதே போல யாரெல்லாம் வேலைக்காக கர்த்தாவே ஆமேன் வேலை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்பா நீர் அவர்களுக்கு வேலையை தந்து நீர் இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இடத்துல கெஞ்சுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஒரு வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்பா, எந்த பயத்தோடு கூட இருப்பார்களோ என் பரிசுத்த ஆவியால் அந்த பயத்தை எல்லாம் நீர் எடுத்து போட்டு தகப்பனே. ஸ்தோத்திரம். நீர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளை உம்மை நோக்கி கூப்பிடுகிற உதவி செய்யும் ஆண்டவரே என்று கானானிய ஸ்திரீ கேட்டுக்கொண்டது போல யாரெல்லாம் உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று உம்முடைய பாதத்தை ஆண்டவரே அப்பா பணிந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீர் வர அற்புதம் செய்யும்படியாக இடத்துல கெஞ்சுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காக யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ தகப்பன் அப்பா அவர்களுடைய ஒவ்வொருடைய ஜெபங்களை நீர் கேட்டு கர்த்தாவே ஒரு கர்ப்பத்தின் கனியை நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக இடத்துல கெஞ்சுகிற ஒவ்வொரு கணவன் மனைவி குழந்தை இல்லாத கணவன் மனைவியினுடைய சரீரத்தை நீர் தொட்டு பலப்படும்படியாக பலப்படுத்தும்படியாக இடத்துல கெஞ்சுகிற சுவாமி. ஆமீன். என்ன தடைகள் இருக்கிறது மனித சத்துரு தடைகள் அதெல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஏற்ற நேரத்தில் அப்பா யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு அந்த பிள்ளைகளுடைய மன்றாட்டுக்கு நீர் பதில் தந்து அப்பா ஒரு குழந்தையை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இடத்துல கெஞ்சுகிற சுவாமி. ஆமேன். வாங்குகிற சம்பளத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஏசப்பா யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ இந்த சம்பளத்தை நான் என்ன செய்வேன் என்று ஏசப்பா ஒவ்வொருடைய அந்த பணம் அந்த மாத வருமானத்தை ஏசப்பா உம்முடைய கரத்துல தருகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம். எப்படி அப்பா 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு மேலானவரை போஷித்து மீதியானதை 12 கூடைகள் நிரம்ப எடுத்தீர். அதே போல ஒவ்வொருடைய வருமானத்தை நீர் ஆசீர்வதித்து பெருகச் செய்து தேவையானது போக ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு தனிநபர்களும் அவர்களுடைய வருமானத்தில் மீதம் எடுத்து வைக்க உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கடனில ஆண்டவரை தவிக்கிறார்களோ சுவாமி ஸ்தோத்திரம். அந்த கடனில சிக்கி அப்பா அதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட நீர் கிருபை தயவு பாராட்டுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வருகிற வருமானத்திற்கு ஏற்ப ஞானமாய் செலவு செய் தேவையானதை அவர்கள் பெற்றுக்கொள் ஏசப்பா. அவர்கள் உள்ளத்திலே என் ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியாக இடத்துல கெஞ்சுகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம்.
நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. யாரெல்லாம் வியாதியின் படுக்கையில் இருக்கிறார்கள் ஏசப்பா, அந்த வியாதி நீங்கி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகம் அடைய பலனுண்டாக கிருபத்தாரும் ஏசப்பா ஸ்தோத்திரம். எந்த உறுப்புகள் சுவாமி செயலற்று போய் இருக்கிறது நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த உயிர் ஆண்டவரே, அந்த உறுப்புகள் பலப்படும் உயிரடையும் நீர் கிருபை தரும்படியாக இடத்துல கெஞ்சுகிற சுவாமி ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய பண தேவைகளை சந்திய, ஒவ்வொருடைய பொருளாதார தேவைகளை சந்தியம் ஏசப்பா ஸ்தோத்திரம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தாவே உம்மை தேடுகிற அந்த இருதயத்தை என் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி இடத்துல கெஞ்சுகிறேன் தகப்பனே ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரின் கர்த்தாவை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருடைய ஆண்டவரே எண்ணெய் கலசமும் மாவு கலசமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, தண்ணீரும் அப்பமும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஸ்தோத்திரம். எல்லாம் நோக்கி ஜெபிக்கிறார்களோ நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதமாக இருக்கு சமாதானத்தினால் நிரப்பப்பட நிற்கிருபத்தாரும் சுவாமி. எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரை சண்டை சச்சரவுகள் நிறைந்திருக்கு ஏசப்பா, அவர்கள் அந்த பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில். ஆமீன். குடிப்பழக்கம் ஆண்டவரை எந்தெந்த அடிமைத்தனத்தில் சிக்கொண்டு ஏசப்பா விடுவிக்க முடியவில்லை என்று ஜெபிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த அடிமைத்தனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு நீங்கி கர்த்தா ஆமேன் அதிலிருந்து விடுவிக்கப்பட நீர் உதவி செய்யுங்கப்பா ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆத்துமாவும் உம்மை கிட்டி சேரட்டும் ஏசப்பா, உம்மை அண்டி ஜீவிக்கட்டும் தகப்பனே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய சத்தத்திற்கு செவிசாய்க்க நீர் கிருபத்தாரும் தகப்பனே ஸ்தோத்திரம். சொப்பனம் தரிசனத்தின் மூலமும் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படுவீராக, பேசுவீராக ஆவியானவர். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதித்து மாதம் முழுவதும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நீர் காத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிங்க ஒவ்வொரு தனிநபர்களின் குடும்பங்களின் சுவாமி. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.